என் அருமை நண்பர்களுக்கு மாலை வணக்கம். இன்று நான் சொல்லப்போவது என்னவென்றால், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம் உடலில் நோய் இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும், மனப்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கு விவரமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சுகாதாரமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க நான் அனுபவ ரீதியாக கண்ட விஷயங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மனிதர்கள் எழுந்து அவர்கள் 4:30 மணிக்கு எந்திரித்து உடற்பயிற்சி, மனப்பயிற்சி மற்றும் தெய்வீக ஈடுபாடில் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு அன்றைய பொழுது மிகவும் சிறப்பாக அமையும். காலையில் எந்திரிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் சுலபமாக அமைந்துவிடும். ஏனென்றால் அந்த வெடிகாலை நேரத்தில் தேவதூதர்கள் பூமியின் அருகில் வந்து கடவுளுக்கு யார் யார்கள் வேண்டிக் கொள்கிறார்கள், அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு கடவுளிடம் அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். அந்த பரிந்துரைப்பின் மூலம் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் வெற்றியடைவார்கள். நாமும் அதை சிறப்பாக செய்யுமாறு தங்களிடம் வேண்டிக்கொள்கிறேன். மேலும் வாக்கிங், அதாவது உடல் நடைப்பயிற்சி செய்வது மிக மிக சிறந்தது. அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி இந்த நடைப்பயிற்சிக்கு உள்ளது. யார் ஒருவர்கள் அதிகமாக நடக்கிறார்களோ அவர்கள் உடலில் உள்ள தேவையற்ற சக்திகள், அதாவது ஆற்றல்கள் போக மீதமுள்ள சக்திகள் எரிக்கப்படுகின்றன. தட் எனர்ஜி ஹஸ் பின் அது கன்சியூம் ஆகிடுது. அதாவது பார்த்திங்கன்னா எரிச்சிடுது. அந்த சக்தியை எரிச்சிடும் போது பார்த்திங்கன்னா உங்களோட உடம்புல சேர்மானங்கள் இருக்காது. அதனால் சர்க்கரையோ கொழுப்போ எதுவுமே இருக்காமல் உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கும். அதே மாதிரி ரெகுலராக பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு அண்டர்கோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பிஃபோர் வேக்கப். எந்திரிச்ச உடனே கொஞ்சம் பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சிகள் செய்கிறது நல்லது. மூச்சு பயிற்சி பார்த்திங்கன்னா பாக்ஸ் ப்ரீத்திங் இருக்குது, அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ப்ரீத்திங் இருக்குது. இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு உடல் சக்தி கொடுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றன. இதை நாம் தொடர்ந்து செய்யும்பொழுது நம்ம உடம்பில் ஆரோக்கியம் மேற்கொள்ளும். நோய்கள் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நான் மேக்ஸிமம் ஆஃப் த டிசீசஸ் வாஸ் த பேசிக் ரீசன் ஸ்ட்ரெஸ். யூ ஹாவ் டு டேக் எவ்ரி திங் இன் ஏ பாசிட்டிவ் மேனர். எந்த இதுவுமே சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக யோசிக்கிறோ கவலைப்படுகிறார்களோ அவருக்கு தான் வியாதிகள் வருகிறது. கீப் ஆல்வேஸ் எ ஸ்மைலிங் ஃபேஸ். எப்போவுமே பார்த்தீங்கன்னா புன்முகையோடு இருங்கள். அதற்கான பயிற்சிகளும் இருக்கின்றன. லாஃபிங் தெராப்பி இருக்கின்றது. அதை நாம் செய்யும் பொழுது நம்ம உடலில் பார்த்திங்கன்னா சந்தோஷமான ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் வரும்போது உங்கள் உடம்புல பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடலில் டேப்பிங் தெராப்பின்னு ஒன்று இருக்குது. நம்ம உடம்பை பார்த்திங்கன்னா இது பண்ணுறது, டேப் பண்ணும்போது அந்த மொத்தம் 360 புள்ளிகள், மர்ம புள்ளிகள் இருக்குது. அவைகளும் சிறப்பாக செயல்படும் போது உங்கள் உடம்பில் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதற்காக நாம் செய்ய வேண்டிய அனைத்து இதுவே என்னவென்றால் நம்மளுடைய நேரத்தில் உங்கள் உடம்பில் உங்களுக்கு ஆரோக்கியத்தை நீங்கள் கடைபிடிப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நோபடி கேன் ஸ்பாயில் யூ அன்லஸ் யூ ஆர் நாட் டூயிங் ப்ராப்பர் எக்ஸசைஸ். உங்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு அசௌகரியங்களுக்கு காரணம் நீங்கள் தான், வேறு எந்த சக்திகளும் கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொண்டு மனப்பயிற்சி, உடற்பயிற்சி மற்றும் ஆழ்நிலை தியானம், வாக்கிங் இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கா வழி ஃபிட் ஆகிடும். நான் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் ஐ எம் மேனேஜிங் ஆல் த திங்ஸ். ஐ எம் டூயிங் early morning practices. I will wake up in the early morning so that I will make prayer so that we will get all the whatever the health, wealth and happiness will automatically come to on your way. யார் ஒருத்தரும் தங்கள் மனசை கட்டுப்பாடுடன் வைத்துக்கொண்டு உடற்பயிற்சிகளும் மனப்பயிற்சிகளும் செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கின்றன. எனது அருமை நண்பர்களே, தாங்கள் இதை கொஞ்சம் கவனம் செலுத்தி கவலைப்படுவதை விடுங்கள். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, டேக் இட் இன் ஏ பாசிட்டிவ் மேனர். யூ மஸ்ட் கல்டிவேட் தி பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். எதுவும் நன்மைக்கு, எல்லாமே கடவுளோட இதில் தான் நடக்குது. கடவுள் உங்களுக்கு கருத்துக்கு அருகில் இருந்து உங்களை கண்காணித்து வருகிறார். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை அவர் தீர்க்க சக்தி உடையவராக இருக்கின்றார். மனபலத்துடன் இருங்கள், கவலைப்பட வேண்டாம். கவலை என்பது மிகவும் நோயை அதிகரிக்கும் ஒரு விஷயமாக இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் பார்த்திங்கன்னா உடல் பயிற்சி, மனப்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு என்பது நேரத்துக்கு சாப்பிட்ணும். காலையில் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம், டோன்ட் ஸ்கிப் த ஃபுட்டிங் டைம்ஸு அண்ட் இட் ஹைட்ரேட் ஆஃபன்.
உங்கள் உடம்பை வந்து சுகாதாரமாக வச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து அதிகமாக நீர் குடிக்கணும். தண்ணீர் எவ்வளோக்கெவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லாகும். எவ்ரிதிங் இன்புட் அவுட்புட் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்றால் உங்கள் கையிலே இருக்கின்றது. நீங்கள் தான் யூ ஆர் த மாஸ்டர் ஃபார் யுவர் டெஸ்டினி. நீங்கள் அந்த நோயிலிருந்து விடுதலை ஆவதற்கும் உங்களுக்கு மனசில் பலம் ஏற்படுவதற்கும் பாருங்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். என்ன தான் நம்ம கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உடம்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நம்ம நோயை தடுக்கிற சக்திகள் நம்மக்கிட்ட இருக்குது. நடைப்பயிற்சி அதிகமாக செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வாக்கிங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட இதில் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சேர்மானங்கள் எல்லாம் கரைந்து விடும். பாடியை வந்து வெயிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். யூ செக் ஃப்ரீக்வெண்ட்லி, யூ செக் ஆல் த லெவல்ஸ் ஆஃப் யுவர் வெயிட், BMI, எவ்ரிதிங் யூ ஹவ் டு செக் ரெகுலர்லி. எந்த ஒரு இது இருந்தாலும் உடனே பார்த்திங்கன்னா அதற்கான தகுந்த வைத்தியம் எடுத்துக்கொள்வது சிறந்தது. வருமுன் காப்போம் என்பது தான் மிக சிறந்த விஷயம். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போக முடியும். எந்த ஒரு இதுவும் நம்ம உழைப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. நம்மளோட உழைப்பு முக்கியமாக மெயினாக தேவைப்படுது. அதாவது நீங்கள் வெற்றி அடைவதற்கும் தோல்வி அடைவதற்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நோயாளியாக இருப்பதற்கும் நீங்கள் தான் காரணம். இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறப்பாக நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் நாம் கவனமாக செலுத்தும் போது எல்லா வியாதிகளிலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம். ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. கீப் ஆல்வேஸ் எ ஸ்மைலிங் ஃபேஸ். சிரித்த முகத்துடன் இருங்கள், புன்னகையுடன் இருங்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பி பேஷன்ஸ் அட் ஆல் டைம்ஸ். யூ ஷுட் நாட் கெட் ஆங்கர் ஆன் எனிதிங் எல்ஸ். கோபம் வந்து நம்மளோட உடலுக்கு சத்ரு. அது நம்ம உடலில் நிறைய ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. இந்த ரசாயன மாற்றங்களுக்கு நாம் விரிவாக கடைபிடிக்க வேண்டிய சந்தோஷமான விஷயங்களையும் எதையும் நாம் எந்த தோல்வியையும் மனப்பான்மையுடன் பார்த்தால் கடவுளுடைய சித்தம் இன்று இல்லை. ஒரு தோல்வி அடைகின்றோம், ஒரு நம்ம நினைத்தது நடக்கலைன்னா அதுக்கு வந்து கடவுள் இன்றைக்கி உங்களுக்கு அதற்கு விருப்பம் இல்லை. கடவுள் இதோட சிறந்ததாக ஒன்று உங்களுக்கு தர விரும்புகிறார் என்பதை நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்காக ஆரம்பிச்சிங்கவே உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டங்களும் போயிடும். கஷ்டங்கள்ங்கிறது யாருக்குமே இது நிலையானது கிடையாது. அதாவது நம்மளுடைய மனசு தான் எல்லாமே காரணம். இஃப் யூ ஆர் டேக்கிங் எவ்ரி திங் இன் ஏ பாசிட்டிவ் மேனர், இஃப் யூ ஆர் திங்கிங் சம்படி இஸ் குட் ஆர் பேட், இட் இஸ் யுவர் அசம்ஷன். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லதாகவும் மாற்ற முடியும், கெட்டதாகவும் மாற்ற முடியும். ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நல்லதே நினைக்க, நல்லதே நடக்கும். இதுதான் வாழ்க்கையோட நெறிமுறை. நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை சிறப்பாக சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உழைப்புகளை போடுறோமோ அந்த உழைப்புகள் என்றைக்கும் வீணாகாது. நாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கணும்னா உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, உணவு நேரத்தில் எடுக்கணும். அதே மாதிரி ஹைட்ரேஷன், வாட்டர் யூ ஹேவ் டு டேக் மோர். மூச்சு பயிற்சி மிக மிக சிறந்தது. உடலில் வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இயற்கையான முறைகள் நம்ம கடைபிடிக்கும் போது நிச்சயமாக நம்ம உடம்புல இந்த நோய்கள் எல்லாம் தாங்கி நாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.